hello friends, welcome to my YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான எம்டி சால்னா தாங்க பார்க்க போறோம். சுட சுட இட்லில இந்த எம்டி சால்னா ஊத்தி சாப்பிட்டு பாருங்க, செம்ம அல்டிமேட்டா இருக்கும். ஒரு குக்கர் வெச்சுக்கோங்க. அது 4 to 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பிரியாணி இலை, அன்னாச்சி பூ ஒன்று எல்லாமே போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி விட்டுக்கோங்க. இது கூடயே நல்லா பழுத்த தக்காளியாக 2 மீடியம் சைஸ் தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 மிளகா சின்னதாக கீறி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு கலரி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது சீக்கிரம் வதங்கணுன்றதுக்கோசரம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் இதில் தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எல்லாம் இதிலே ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரதுக்குள்ளே இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். ஒரு 4 to 5 பத்து அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4-5 முந்திரி, கசகசா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு இதிலே ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சி இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி அதிலே அந்த ஜார்லேயே எடுத்து ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை குக்கர் மூடி விட்டு ஒரு 3 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் நல்லா போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நமக்கு அல்டிமேட்டான ஒரு எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவி இறக்கிக்கலாம். நமக்கு ஒரு சூப்பரான எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இட்லியில் தாராளமாக இது போல் எம்டி சால்னா ஊற்றி சாப்பிட்டா இது அல்டிமேட்டாக இருக்கும். This video sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMote e-shopping. For more information descriptionல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.